மந்திர விளக்கு மரம் ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை எல்லாரும் மந்திர விளக்கு மரம் என்று அழைத்தார்கள். அந்த மரத்தின் அருகே இரவில் போகக்கூடாது என்று பெரியவர்கள் எப்போதும் சொல்வார்கள். ஒரு நாள் மாலை கண்ணனின் பந்து அந்த மரத்தின் அருகே போய் விழுந்தது. பகல்தானே, போய்த் திரும்பி வரலாம் என்று நினைத்து கண்ணன் மரத்துக்குள் சென்றான். அப்போதே சு என்று காற்று அடித்தது. மரத்திலிருந்து ஒரு மங்கிய வெளிச்சம் தெரிந்தது. யார் அங்க என்று கண்ணன் கேட்டான். அந்த வெளிச்சம் மெதுவாக ஒரு சின்ன விளக்காக மாறியது. அந்த விளக்கு பேசத் தொடங்கியது. கண்ணா, பயப்படாதே, நான் இந்த மரத்தை காக்கும் நண்பன். கண்ணன் பயந்து நடுங்கினான். நீ நீ பேயா என்று கேட்டான். விளக்கு சிரித்தது. இல்ல கண்ணா, குழந்தைகளை பாதுகாக்க நான் இங்கே இருக்கிறேன். இரவில் இங்கே வந்தால் மட்டும் பயம் தோன்றும். அந்த நேரம் பந்து தானாக கண்ணனிடம் வந்து விழுந்தது. நன்றி என்று சொல்லி கண்ணன் வீட்டுக்கு ஓடினான். அன்று முதல் கண்ணன் புரிந்து கொண்டான்.